தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாத்துக்கும் செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் டக்குன்னு செய்கிற கூட்டு சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் உலை ஊற்றி வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு. குக்கரில் பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் போட்டு ஒரு பெரிய சொரக்காயை அரிஞ்சு போட்டாச்சுங்க. இதுக்குள்ளே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, மிளகா சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கருகாப்பில் போடுங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி, 3ங்கிறது ஒரு 4 போட்டுக்கலாங்க. 4 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, இதையும் கட் பண்ணி முழுசு தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் இறங்கும். இது எல்லாம் போட்டுட்டுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், சமையல் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெயோ தேங்காய்யோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரட்டும். இதுக்கப்புறம் இங்கே வரகரிசிக்கு நம்ம சாப்பாடு போட்டு உலை வச்சாச்சுங்க. அது கொதித்து வெந்துட்டுருக்கட்டு. இங்கே சாப்பாடு குக்கரும் விசில் வந்துருச்சுங்க. இதையும் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டுங்க. இதுக்கிடையில் நம்ம ரசத்துக்கு தக்காளி ஒரு 2 தக்காளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சிடலாங்க. இங்கே குருமிளகு ரசத்துக்கு இடிக்கிறதுக்கு பார்த்துக்கலாங்க. குருமிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவது சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன். சீரகம் அதில் பாதி 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு வரமிளகாய்ங்க, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம், இதை போட்டு நல்லா ஒரு இடித்து வச்சுக்கோங்க. இடித்து ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பருப்பு வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்துக்கலாங்க. இது தேங்காய் ஒரு 1.5 கை தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் நிறைய போடணும். இந்த சீரகம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் ஒரு துணூண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க சாம்பார். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் 3 பூண்டு, கொஞ்சோண்டு ஒரு துணூண்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் சீரகம் 2 தடவை போட்டுக்கோங்க, பூண்டு 3 போட்டுக்கோங்க, கருகாப்பில் கொஞ்சோண்டு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ரெடி பண்ணி தேங்காய் பூ திருவி இதை ரெடி பண்ணிட்டு வரக்குள்ளே குக்கர் அங்கே விசில் அடங்கி இருக்குங்க. இதை எடுத்து நம்ம அந்த காய் அதெல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்க, அது இதில் இது போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி தனியாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னு இல்லை. குக்கர் ஜாரில் இப்படி போட்டுட்டு இப்படி ஷேக் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதாகிடும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உள்ளே ஊற்றுனீங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடும், எல்லாமே இதாகிக்கும். நீங்கள் தனியாக இது பண்ணணும்னு இல்லை. போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மல்லித்தலையும் போட்டுட்டு அது நல்லா வெந்து வரட்டுங்க. அதாவது அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போய் ஒரு 2 கொதி மட்டும் கொதிக்கட்டும். ரொம்ப தேங்காய் போட்டாச்சு, ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிச்சிடலாங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் ஊற்றணுங்க. இதுக்கு தேங்காய் ஊற்றி கடுகு, கருகாப்பில், வரமிளகா, பெருங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 நம்பர் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி அந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிடுங்க. கொட்டி ஒரு செகண்ட் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதாவது குக்கர்லேயே செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. இது ரசம் எப்படி தாளிக்கலான்னா எண்ணெய் ஊற்றி கடுகு, கருகாப்பில் போட வேண்டாம், நம்ம இடித்து வச்சுருக்கிறோம்ல, வரமிளகா, பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு 2 வெந்தயம் போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிறதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்ருங்க. அந்த வாசம் எண்ணெயில் வணக்கி ஒரு வாசம் வெளியில் வரணும். வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியும் புளியும் ஊற வச்சோம் இல்லைங்க, அதை நல்லா கையிலேயே கரைச்சிங்கன்னா தான் அந்த நம்மளோட கை மணம்னு சொல்லுவாங்க, அந்த கை மணம் நல்லாயிருக்கும். கரைச்சி அதுலேயும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. போட்டிங்கன்னா கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுருங்க. போட்டிங்கன்னா ரசம் இந்த மாதிரி கொதிச்சுன்னு வரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ரசத்தை இப்படி தூக்கி இப்படி நல்லா ஆற்றுன மாதிரி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிங்கன்னா ரசத்தில் அந்த வாசம் அப்படியே இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதாவது அப்புறம் சாப்பிட ரசம் பழசாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி சாப்பாடுங்க, வரகரிசி சாதமும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் சொரக்காய் போட்டு ஒரு பெரிய சொரக்காய், ஆனால் அதையே காயாக வச்சாலோ சாம்பாராக வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி போட்டால் காய் இருந்தால் தானே பொறுக்கி வைப்பாங்க, எல்லாம் உள்ளே அப்படியே வயிற்றுக்குள்ளே போயிடும். இது ரசங்க. அப்புறம் சாமிக்கும் சொரக்காய் சாதம் ரசம் வச்சாச்சு, தண்ணி வச்சாச்சுங்க. சாமிக்கு நம்ம வச்சுருவோம். சாப்பாட்டு எடுத்து சாமிக்கு எப்பவும் போல் வச்சிடலாம். முதல்ல சாப்பாடு சாமிக்கு வச்சிடலாம். அதுக்கப்புறம்
எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் தனுகுரு விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உடனே செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபி எல்லாமே எங்கள் வீட்டில் செய்கிறதாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு பெரிய சுரைக்காய் போட்டு செஞ்சுருக்குறோம். நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.